ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். உங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக நான் ரூமை ரெடி பண்ணி வச்சுக்கேன். சைத்தாலி, சாரி 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 ஆவியாக்கா, நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? சொல்லுங்க, இது எங்கள் வீடு, நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம். அதுதானே, உனக்கு என்ன வந்துச்சு? நீ ஒரு விஷயத்த மறந்துட்டு பேசுற. இது எனக்கும் வீடு தான். ஒரு வகையில் நான் இந்த வீட்டு மருமக. நீ எந்த உறவை பற்றி பேசுகிற மோகனா? நீ அந்த உறவை மதிக்கவே இல்லையே. நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நீ அடியோட மறந்துட்டேன்னு நினைக்கிற. நடந்த எதையும் நான் இது வரைக்கும் மறக்கலை. யாரையும் நான் மன்னிக்கவும் மாட்டேன். அனாவசியமாக என்கிட்ட விளையாடுது. அது மட்டும் இல்லை, தீய சக்தியிட விளையாடினா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். நீ ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தெரியும், ஆனால் நாம் இந்த பெட்டை ஷேர் பண்ணிக்கலாம்ல. என்ன கமோன் சுகர் லிப்ஸ், இது செம்பருத்தி பூல, இது செம்பருத்தி பூல. நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே காவல் காக்கிறதால எதுவும் ஆக போகிறதில்ல. அஞ்சால தீய சக்தியோட பார்வையிலேருந்து தப்பிக்கவே முடியாது. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் திடீர்னு எனக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிட்டு. என் பிள்ளைகிட்ட ஓ மருமக ஆட்டோ பழிக்கலன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த ரூபி அஞ்சை நெருங்குறான்னு நானும் பார்க்குறேன். இன்னைக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் நைட் ரூபி. இங்கே வந்து உட்காந்திருந்தா என்ன அர்த்தம்? இப்போ நீ ரூமில் அஞ்சோட தானே இருக்கணும். என்னால் இப்போ அஞ்சு கிட்ட நெருங்க முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் செம்பருத்தி பூ வச்சுக்காங்க. வேதஸ்ரீ, ஃபர்ஸ்ட்டு தண்ணியில் கங்கா ஜலத்தை கலந்தாங்க. இப்போ பெட்ரூமில் செம்பருத்தி பூவை வச்சுக்காங்க. இன்னும் அந்த வேதஸ்ரீ தன் தோல்வியை ஒத்துக்கலான்னு புரியுது. அவள் என்ன அஞ்சை விட்டு விலக்கி வைக்க முயற்சி பண்ணுறா. ஆனால் எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை. அவள் வேறு ஏதோ பிளான் பண்ணுறா. அந்த டவுட் என் மனசில் அதிகமாக இருக்குது. என்ன? அக்கா, அங்கே பாருங்கக்கா, விளக்குற தீபம் பிரகாசமாகுது. அப்படின்னா அந்த ரெண்டு தீய சக்தியோட பேச்சும் நம்மளால் கேட்க முடியுமா? ஆமாம் சைத்தானி, ஆவி மூடி ஆணியில் இருக்கிற வரைக்கும் அது சாத்தியம்னு தான் தோணுது. அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தான் முயற்சி செஞ்சாலும் சரி, அவங்களால நம்மளை எதுவும் செய்ய முடியாது. அங்கே பாருங்கக்கா, குரல் கேட்குது.
இன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் 5க்குள்ள அடங்கிக்கிற பயங்கர தீய சக்தி வெளியே வரும். அது அவனை மொத்தமாக ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். அவனுக்குள்ள அடங்கிக்கிற ஆவி சக்தியை இன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் நான் தூண்டி விட ஆரம்பிப்பேன். அட கடவுளே, இவன் என்ன செய்ய போறான்னு தெரியலையே. இன்னைக்கு நைட்டு அப்படி என்ன விசேஷம்? இன்னைக்கு ராத்திரி மகா அமாவாசை ராத்திரி. ராத்திரி 12 மணி ஆனதும் நான் போய் 5க்காக பாயாசம் செய்ய ஆரம்பிப்பேன். அந்த பாயாசத்தில் நம்ம குடும்ப ஆலமர வேரையும் சேர்ப்பேன். அப்படி செய்கிறதால 5க்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அதன் மூலமாக 5க்குள்ள அடங்கிக்கிற தீய சக்தி வெளியே வரும். நம்ம என்ன பண்ணாலும் வேதேஸ்வரி நம்மளோட வழியில் குறிப்பிட முயற்சி செய்வாள். முயற்சி செய்கிறது அவட வழக்கம். ஆனால் வெற்றி எனக்கு தான் கிடைக்கும். இந்த முறை வேதஸ்ரீ ஒரு அதிசக்தியை எதிர்கொள்ளைக்கா. முட்டாள்தனம் செய்கிற உன்ன மாதிரி ஒரு சாதாரண சக்தியோட அவ மோத போறதில்லைன்னு அவளுக்கு தெரியாது. நான் எடுத்துக்கிற முயற்சியோட விவரங்களும் தெரியாது, அதுக்கு தடையும் கிடையாது. இந்த தடவை உன்னை தடுக்கவே முடியாதா? நான் பண்ணிக்கிற பாயாசத்தை அதே ஆலமர விழுதுல கொட்டுனா அந்த பாயாசத்தோட சக்தி முறிஞ்சிரும். அந்த பாயாசத்தோட சக்தி முறிஞ்சிரும். இந்த ரகசியம் உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். 2 பேரை தவிர வேற யாருக்கு தெரியும்? என் நடவடிக்கைகளும் தெரியாது, அதை முறியடிக்கவும் தெரியாது. அக்கா, அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பாயாசத்தை ஒருவேளை 5 சாப்பிட்டா ஒருவேளை அவன் நம்மளை விட்டு விலகி போயிடுவானா அக்கா? அவன் அந்த பாயாசத்தை சாப்பிட்டா தானே? அது ஒன்று மட்டும்தான் வழி. இதுக்கு அந்த மோகனை சொன்ன முறிவு வைத்தியத்தை நம்மளால் செய்ய முடியுமா இல்லை முடியாதாக்கா? ஏன சமயத்தில் அந்த ஆலமரத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியலைன்னு சொன்னால் அதை விட ஒரு ரொம்ப நல்ல வழி இது. நம்ம அந்த மோகனை பண்ண பாயாசத்தை 5 சாப்பிட விடக்கூடாது. இது 1000 வருடங்கள் பழமையான, இது எங்க குடும்பத்துக்கு தொடர்பான மரத்திட. இன்னைக்கு இந்த அற்புதமான அமாவாசை இரவுல ஆவி சக்தியா உலாவிக்கிட்டு இருக்கிற அனைத்து முன்னோர்களையும் ஆவாகனம் செய்யற. அவங்களோட ஆத்மா சக்தி இந்த வேர்கள்ல பாஞ்சிக்கு. தீய சக்திகள் மொத்தமா நாம் தயாரிச்சுக்க பாயசத்துக்குள்ள உரையணும். என் மகன் ஆஞ்ச் தீய சக்தியோட உச்சத்தை அடையிறதுக்கு நான் தயாரிச்சுக்க இந்த பாயாசத்தை சாப்பிட்டு வெல்ல முடியாத அதிசக்தியா மாறணும். நானா நீயான்னு பார்க்கலாம். இந்த முறை உன்னால என்ன வெல்லவே முடியாது. இங்கேயும் இல்லையே. மோகனாவால தயாரிக்கப்பட்டிருக்கிற பாயாசம் என் புள்ள ஆஞ்சி இதை சாப்பிட்றதுக்கு நான் விடவே மாட்டேன். உன்கிட்ட உண்மையிலேயே சக்தி இருக்கலாம் மோகனா,
ஆனால் தாயோட அன்பை உன்னால் என்னைக்கும் வெல்ல முடியாது. தாயானவன் தன் பிள்ளைக்காக ஆண்டவனையே எதிர்த்து நிற்பா. நீ வெறும் ஒரு தீய சக்தி. மேசஸ்ரீ எங்க போனா? வீடு முழுக்க என்ன கல்லாக்கி? அவினாஷ், ஃபாஸ்டா என் ரூமுக்கு வா. அண்ணா, எப்படி இவ்வளோ கல் வந்துச்சு? இந்த ரூம்குள்ள எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் புரியலை. எனக்கும் கன்ஃபியூஸ் ஆகி அண்ணி ரூம்குள்ளே வந்து இதெல்லாம் பார்க்கறதுக்குள்ளே நாம் உடனே இதை கிளியர் பண்ணி ஆகணும் அண்ணா. இல்லை அவினாஷ், இதை தொடாத. அது இல்லைண்ணா, கையால் தொடாமல் எப்படி இத்தனை கல்லையும் அடிக்கிறது? அண்ணா, ஏதாவது முடிவெடுத்தீங்களா? அந்த கல்லையெல்லாம் என்ன செய்கிறது? அவினாஷ், குழந்தைங்க காலேஜுக்கு கிளம்பட்டும், அப்புறம் பேசிக்கலாம். என்ன பேசுகிறீங்க ரெண்டு பேரும்? ஒன்றும் இல்லை, அந்த ஜூஸை கொஞ்சம் எடு. ஒரு நிமிஷம்க்கா, இன்றைக்கி நீங்கள் அந்த பாயாசத்தை கொட்டிட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மோகனா பாயாசத்தை பண்ணிக்கலாம்ல. அவள் அஞ்சுக்கு கொடுக்கணுன்னு பண்ணது அந்த நடுநிசையில் பண்ண பாயாசத்தை. அந்த துரும போட்டு நில வருஷத்தில் ஒரு தடவை தான் வரும். இனி அவள் அந்த பாயாசத்தை பண்ண 1 year வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். எல்லா தீய சக்திகளும் ஒன்றா இந்த பாயாசத்தில் கலந்திக்குது. சக்தி வாய்ந்த இந்த பாயாசத்தை அஞ்சு சாப்பிட்டதும் தீய சக்தியில உச்சத்தை அடைஞ்சி அதிசக்தியாக மாறுவா. இன்னைக்கு நான் எல்லாருக்கும் என் அஞ்சுக்கு பிடிச்ச பாயாசம் பண்ணிக்க. என்னக்கா இது, நீங்கள் பாயாசத்தை கொட்டினதா சொன்னீங்க, எப்படி வந்துச்சு இது? அம்மா, நான் கிளம்புறேன். இரு, பாயாசத்தை சாப்பிட்டு போ. ஆல்ரெடி நான் பிரேக்ஃபாஸ்ட்டை ஹெவியாக சாப்பிட்டேன். ஈவினிங் வந்து சாப்பிட்றோம். ஆமாம்மா, எல்லாரும் ஃபாஸ்ட்டாக காலேஜுக்கு கிளம்புங்க, லேட் ஆகிட்டு. ஆஞ்ச், ஞாபகம்க்கா, சின்ன வயசுல நான் பண்ண பாயாசத்தை நீ விரும்பி சாப்பிடுவ. இந்த பாயாசத்தை நான் உனக்காகத்தான் பண்ணேன். சேதாலி, கொட்டு. சாப்பிடு அஞ்ச். அதை கொட்டுங்க. எனக்கு பாயாசம் பண்ணி கொடுக்கணும்னு பல வருஷமா காத்துக்கிறீங்க. அந்த ஆசையில தான் கொண்டு வந்தீங்க. கொஞ்சமாவது சாப்பிட்டு. ஒரே ஒரு ஸ்பூன். இந்த அம்மாக்காக சாப்பிட மாட்டியா? கொஞ்சமாவது சாப்பிடலாம்ல, உனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கொண்டு வரேன். என்னாச்சு? எதுக்காக உன் மூஞ்ச உம்மனு தொங்க போயிட்டீங்க? சந்தோஷமா பூத்து கொழுங்கணும், சரியா? நான் செக் பண்ணிட்டேன். ஏதாச்சும் ப்ராப்ளம்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. டாக்டர் என்ன சொன்னார்? குணமாத்த எப்போ குணமாவாங்க? அவங்க குணமாகிறது இப்போ டாக்டர் கையில் கூட இல்லை. ஆண்டவன் தான் காப்பாற்றணும். என்ன சொல்கிற? என்னன்னே சொல்கிறது? டாக்டர் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு.
அம்மாவோட கண்டிஷன் தான் உனக்கு தெரியும்ல. அவங்க உயிர் எடுக்கிறதுக்குள்ள அவங்களோட ஆசை நிறைவேறுமா இல்லையானே சந்தேகமாகி ரொம்ப குழப்பமாகி நான் அம்மாவுக்கு என்ன பதில் சொல்வேன்? இனிமேல் நீ தனிமையில் வைக்க வேணாம். நம்ம 2 பேரும் நாளையிலேருந்து ஒன்றா சேர்ந்து உங்கள் அம்மாவை தேடுவோம். நீ வேணும்னு தான் இதெல்லாம் பண்ணுற. நான் ரூபி மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு நீ இதெல்லாம் பண்ணுற. அவங்க அம்மா காணாமல் போயிட்டாங்கங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையிலேயே உனக்கு அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்களா? என்ன ஒருவேளை இறந்திருந்தா நிறைவேறும்.